Chapter 6. Work energy. Work and energy. இதில் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க்னு என்னன்னு பார்க்க போகிறோம். தென் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரத்தில் கைனடிக் எனர்ஜியும் ஒர்க் டன்னு கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து வேரியபிள் ஃபோர்ஸஸ், ஒர்க் எனர்ஜி தியரம் வேரியபிள் ஃபோர்ஸ் தான் பார்த்துட்டு, தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தென் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், அப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் புக்கில் இருக்க மாதிரியே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக்கில் என்னது ஒர்க் எனர்ஜி, ஒர்க்னா என்னன்னு சொல்லியிருப்போம் பாருங்க. ஒர்க் ஃபர்ஸ்ட் புக்கில் ஒர்க் எனர்ஜிக்கு வந்து டிஃபரன்ஷியல் எப்படி கொடுத்துருப்பானா, நம்ம வந்து கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்போம். வி ஸ்கொயர்ட் மைனஸ் இ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2a, சரி, டெரைவ்டு ஈக்குவேஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இது ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருப்போம். இதுலேருந்து உங்கள் புக்கில் வந்து ஈஸியாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன இதாக m/2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லுவாங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், நம்ம m/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1/2 அதான் 1/2m. ஸோ 1/2 ஈக்குவேஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 1/2m u ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது கொஞ்சம் பேசிக்ஸ் தான். ஸோ என்ன ஆகும், இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆயிடும். u ஸ்கொயர் m u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கும் ஃபைனலாக, இது ஒரு m மிஸ் ஆயிடுச்சா, MAS. இந்த MAS, இந்த MA நம்ம அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்டில் அந்த MAக்கு நம்ம என்ன எழுதுவோம், இப்போ எல்லாத்தையும் M கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 சரிங்க, எல்லாத்தையும் v ஸ்கொயர் மைனஸ் 1/2 u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதை கொண்டு வந்துடலாமா, எகெயின் இந்த 2 எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. டினாமினேட்டர் 2 ரைட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ இந்த 2 வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 1/2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் it gives e ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் equal to 2 இன்ட்டு fs. என்ன எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு. ஒரு நிமிஷம்ப்பா. ஒரு நிமிஷம், என்ன தெரியல, கொஞ்சம் தண்ணி கொடுமா. ஒரு தண்ணி மட்டும் கொடுங்க, ஒரு நிமிஷம் லைன்ல இருமா தருவேன். ஓகே, தண்ணி ஒரு லேட்டாக நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரி, நான் எங்கே மிஸ் கண்டினியூ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஓகே, 1/2 எம்எல்லாம் மல்டி ப்ராடக்ட் பண்ணுறோம், நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது. எம்ஏ கேன்சல் பண்ணிடுறோமா, இங்கே கேன்சல் பண்ணிடுறோம், இங்கேயும் எம்ஐ கேன்சல் பண்ணிடுறோம், இங்கேயும் எம்ஐ கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ 1/2 வி ஸ்கொயர் மைனஸ் 1/2 யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஐ கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கும், ஏ இன்ட்டு எஸ், அது எஸ் தான் டிஸ்டன்ஸ்னு போட்டுக்குவோம். ஓகே, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. தென் 1/2 காமனாக வெளியே எடுத்துடும். 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டுக்குள்ள ப்ராக்கெட்டுக்குள்ள வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்.
Yeah. Then v squared minus c squared root 2 இந்த சைடு கொண்டு போங்க. புக்கில் இது வந்து வெக்டர் ஃபார்மில் எதிர்ப்போம் ஃபார் 3 dimensional கேஸ். 1 dimensional கேஸுக்கு இல்லாட்டினா 2 dimensional அண்ட் 3 dimensional ஸ்டடி பண்ணோம்னா வெக்டர் ஃபார்மில் புக்கில் போட்டிருப்பாங்க. Again, this term multiplied by the m by 2 எதுக்காண்டினா நம்ம ஃபார்முலா கொண்டு வரணும். கைனடிக் எனர்ஜியும் ஒர்க்கையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி கொண்டு வரணும். 1/2 எம்மால் மறுவாட்டி பெருக்குங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/2 m v square minus 1/2 m u square is equal to 1/2 m into 2 a vector and d vector. 2 2's are cancelled. So again இங்க என்ன வரும் 1/2 m v square 1/2 m u square is equal to mass into acceleration is equal to force into distance. ஃபைனலாக புக்கில் இது மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் கொண்டு வந்திருப்பாங்க. யாராவது இது 3 dimensional கேஸுக்கு ஸ்டடி பண்ணால் நம்ம டைரக்ஷனை டிஃபைன் பண்ணோம் அந்த கேஸுக்காண்டி. ஸோ ஆஃப் m squared in physics ஆஃப் m squared any object having mass with velocity அதை வந்து கைனடிக் எனர்ஜியில் இருக்கும். ஏதாவது எனி ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மாஸ் இருக்குது, அது மூவ் ஆகுது, ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா அது என்ன இருக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ஆஃப் m squared. இதுதான் கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. ஸோ இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் பொசிஷன், அது ஃபைனல் வெலாசிட்டினா கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபைனல் பொசிஷன் minus kinetic energy of initial position is equal to we know that force into distance. என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது. எனி ஃபோர்ஸ் நீங்கள் கொடுங்க, நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்னால எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது, அதான் வந்து ஒர்க் டன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன கொண்டு வந்திருப்பாங்க புக்லன்னா change in kinetic energy. Change in kinetic energy give the work done. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கீழே ஒன்லைனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து கைனடிக் எனர்ஜி. வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வச்சு சொல்லணும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். எனி ஆப்ஜெக்ட் மூவிங் வித் த மாஸ், any object having a mass moving with the velocity, that object having the kinetic energy. ஸோ இது kinetic energy இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒர்க் எனர்ஜி தேரம். ஒர்க் எனர்ஜி தேரம் பார்த்துட்டோன்னா இந்த ஒர்க் கான்செப்டில் பாதி முடியுது. ஸோ வாட் இஸ் ஒர்க் எனர்ஜி தேரம்? ஒர்க் எனர்ஜி தேரம் கடைசி அவுட்புட் இதாக வரும். ஒர்க் எனர்ஜி தேரம் வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரி, we know that change in kinetic energy will give the work done. ஸோ இப்போ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிலேருந்து நம்ம டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சரி டிகே பை டிடினா டி பை டிடி ஆஃப் கே. தி கே மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி. திஸ் கே மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயர். சிம்பிள் டெரிவேஷன். மாஸ் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. டி பை டிடியில் வி ஸ்கொயரில் வந்து ஒரே ஒரு வி இங்கே கொடுத்துருங்க, அனதர் வியை வெளியே வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகும்? dv by dt, we know that m dv by dt, m acceleration and velocity. ma dv by dt acceleration is equal to change in velocity with respect to time. So m into a is equal to force into velocity. Easy, very very easy derivation. Velocity is equal to another dx by dt. So force is into dx by dt. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒர்க் எனர்ஜி தெரிஞ்சு டெரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். We finally compute that dk by dt equal to இந்த சைடு dk by dt தான் இருக்கு என்ன, is equal to f into dx by dt.
dt cancel ஆயிருமா? இந்த dt cancelled out. dk is equal to f into dx. integrate பண்ணணும் initial person to final person. integrate பண்ணா நமக்கு வந்து work energy தெரிஞ்சு கன்க்ளூட் பண்ணிடலாம். initial kinetic energy to final kinetic energy. initial force. இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸுக்கு தான் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியல் டிஸ்டன்ஸ் டு ஃபைனல் டிஸ்டன்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒர்க் டன் கிடைச்சிடும். இன்டெகிரேஷன் ஆஃப் இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன். இதுக்கு வந்து இன்டெகிரேட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? ஒர்க் டன் கிடைக்கும். திஸ் டேர்ம் இஸ் kf minus k. This is known as a work energy theorem. அதுக்கப்புறம் புக்கில் இருக்க மாதிரி நான் போகிறேன். புக்கில் வந்து work done for the variable forces ஒரு கான்செப்ட் இருக்கும். வேரியபிள் ஃபோர்ஸஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். you know that எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபோர்ஸ் இருக்கும். இங்க வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். வேரியபிள் ஃபோர்ஸஸ். வேரியபிள் ஃபோர்ஸஸ் அனலைஸ் பண்ணோம்னா ஸ்மால் எலமெண்ட்டா நம்ம அனலைஸ் பண்ணிருப்பாங்க. this is a small element. நம்பர் ஆஃப் ஸ்மால் எலமெண்ட்டா பீஸா பிரிச்சுட்டு அதுல இருந்து ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் ஒர்க் டன் கண்டுபிடிப்பாங்க. தென் டோட்டல் ஃபோர்ஸ் டோட்டல் எலமெண்ட்டுக்கு ஒர்க் டன் கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி பண்ணலாம்னா இதே கான்செப்ட் தான். யூ நோ தட் நீங்க ஏதாவது ஒரு சின்ன பீஸை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இது நடுவில் இருக்கிற பீஸ் எடுத்துக்கோம். ஃபார் அ ஸ்மால் எலமெண்ட் இதோட வித் என்னது எக்ஸ், இதோட ஹைட்டு எஃப்எக்ஸ், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஒர்க் டன் கிடைக்கும். ஸோ ஸ்மால் எலமெண்ட் டெல் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ ஃபார் டோட்டல் எலமெண்ட்டுக்கு இன்டகிரேட் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு புக்கில் டெல் லிமிட்ஸ் 10 to 0 போட்டு சால்வ் பண்ணியிருப்பாங்க. லிமிட் 10 to 0 இன்டகிரேஷன் அதாவது ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல எஃப்எக்ஸ் டிஎக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபார் திஸ் டெரிவேஷன் ஃபார் த வேரியபிள் ஃபோர்ஸஸ். இது நமக்கு ரொம்ப எம்சிக்குள்ள அதிகமாக தேவைப்படாது. பட் ஆனால் ஏரியா அண்டர் த கர்வ், திஸ் ஏரியா அண்டர் த கர்வ் நம்ம வந்து தேர்ட் சாப்டர்ல பார்த்துருப்போம். திஸ் ஏரியா அண்டர் த கர்வ் gives work done. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ்னா வெர்டிகல் ஆக்சிஸ்ல இருக்கு, டிஸ்டன்ஸ்னா ஹாரிசான்டல் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் ப்ராப்ளத்தில் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். உங்களுக்கு ஒர்க் டன்னை கொடுத்துட்டு எனி ஸ்ட்ரிப்புக்கு வந்து ஃபோர்ஸை கண்டுபிடிக்க சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் ஏரியான்றதுக்காக ஒர்க் டன் தெரியும். அதை வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளத்தில் பார்த்துருவோம் நம்ம. நெக்ஸ்ட் conservative force, conservation of mechanical energy, very much important concept. Conservation of mechanical energy. இப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும்னா ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வேஷனா இருக்கும். condition for conservation of mechanical energy. அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ் ஆகணும்னா ஃபோர்ஸ் கன்சர்வ் ஆகும். Force must be conserved. Force எப்போ கன்சர்வ்டா இருக்கணும்? வெரி மச் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக்லாம் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் எப்போ கன்சர்வ்டா இருக்கணும்? ஒர்க் டன் வந்து கன்சர்வ்டா இருந்தால் தான் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வ்டா இருக்கும்.
ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் அதுக்கு. அதாவது பாத் இண்டிபெண்டா இருக்கணும். ஒர்க் டன் வந்து என்னது? பாத் இண்டிபெண்டா இருக்கணும். If any quantity is path independent, that is conserved. Path independent என்னன்னா, இட்ஸ் நம்ம ஒர்க் டன் எந்த பாத்ல வேணா, இது வந்து நம்ம ஸ்டேட் ஏலேருந்து ஸ்டேட் பிக்கு போகிறோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஒர்க் டன் நடக்குது. டோட்டல் ஒர்க் டன் வந்து இந்த பாத்தை டிபெண்ட் பண்ணிடக்கூடாது. ஃபைனல் ஸ்டேட் பாயிண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஒர்க் டன் வந்து கன்சர்வ்டு, ஃபோர்ஸ் கன்சர்வ்டுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 2Dல பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காண்டி இதை சொல்கிறேன். இது சில புக்கில் இந்த கண்டென்ட் இருக்காது. சரியா? இங்கே என்னோட ஆப்ஜெக்ட் ஏ இங்கே இருக்கு. இது வந்து என்னோட ஆக்சிஸ் ஒய், இசட் அண்ட் எக்ஸ். இது த்ரீ டைமென்ஷனல் கேஸு. நம்ம லைன் வந்து டாட்டர் லைனை போட்டுக்குவோம். ஹோல்ட் ஆன். ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கு. ஓகேவா? another position. This is my position B. என்னோட ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. நான் வந்து ஆப்ஜெக்டை மூவ் பண்றேன். எங்க இருந்து மூவ் பண்றேன்? இங்க இருந்து எனி பார், இந்த பாத்ல மூவ் பண்றேன். My only force here, my only force is gravity force, mg, acting downward in vector form y direction. இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. ஏலேருந்து பிக்கு போகும்போது நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? என்னென்ன ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். சரி, ஒர்க் டன் கண்டுபிடிக்க போறேன். ஒர்க் டன் என்னது? ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா கிடைக்கும். இந்த ஃபைனல் ஃபார்முலா என்ன வருது பாருங்க. ஆப்ஜெக்ட் உள்ள மாஸ் எவ்வளோ இருக்கு? ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஏ டு பி. ஜஸ்ட் ரீகலெக்ட், ஆப்ஜெக்ட் moves from the A to B. You have to find the work done by the gravity. Not consider any other forces. வேறு எந்த ஒரு ஃபோர்ஸஸும் இருக்காது. ஆப்ஜெக்ட் ஆஸ் அ மாஸ் அண்ட் ஆஸ் அ ஃபோர்ஸ் இன்னும் வெக்டர் நோட்டேஷனில் எம்ஜி ஒய்க்க கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம என்னது? இந்த ஒன்லி வேல்யூ, அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்காது, ஒய் டைரக்ஷனில் மட்டும்தான் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த ஒய் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி. Okay, so the work done from A to B is force into dy, force vector into dy, distance. So that position A to B, my only force acting along the y direction into dy. What is my answer? Derive பண்ணீங்கன்னா force is equal to minus mg, final position minus initial position yb minus ya கிடைக்கும். What is my height is? This is my height in the initial position. இது final position. இதுக்கு டிஃப்ரெண்ட் எடுத்தா நமக்கு ஹைட் கிடைக்கும். இந்த ஃபார்முலா பாருங்க. யூ see that என்ன இருக்கு? ஃபைனல் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு எம்ஜி ஒய்ஏ மைனஸ் ஒய்பின்னு எழுதிக்கலாம். நோ ப்ராப்ளம்.
So this is the concept of potential energy also. இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒர்க் இஸ் ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வ்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இங்க பாருங்க இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஒர்க் டன் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். இந்த ஈக்குவேஷன்ல பாத் நம்ம டிஃபைனே பண்ணல. இந்த ஈக்குவேஷன்ல பாத்துக்கான ஏதாவது ஃபார்முலா இருக்கா? எதுவுமே இல்லை. இது வந்து பாத் இண்டிபெண்ட். The energy is path independent, so that it is called a conservative forces. So it is path independent, so it is called conservative force. So path independent and the conservative force. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம், கிராவிட்டி இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லாமல் நீங்கள் ஒன்லி நம்ம என்ன பண்ணலாம், கிராவிட்டி தான் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ gravity is a conservative force. என்ன சொல்லலாமா? கிராவிட்டிக்கு நம்ம எதெல்லாம் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், கிராவிட்டி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். புக்கில் நீங்கள் படிச்சது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். வேற ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் நாட் கன்சர்வேட்டிவ். Why? What is the reason? Friction force is not changing. Friction force only depend upon the surface condition of the material. இப்போ ஒரு பிளாக் இருக்கு, பிளாக் மூவ் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், என்ன எப்படி இருக்கும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? டிபெண்ட் அப்பான் த சர்ஃபேஸ் கண்டிஷன் ஆஃப் த மெட்டீரியல். த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட் அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்டையர் பாத் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த பாத். அதான் முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது. ஸோ இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்ற டாபிக்ஸை நம்ம பார்க்குறோம். வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஒன் லேயர் ஆல்சோ. ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்குன்னா ஃபோர்ஸ் கன்சர்வ்டாக இருக்கணும். அப்போனா அந்த ஃபோர்ஸ் அந்த ஒர்க் டன் என்னவா இருக்கணும், இட்ஸ் நாட் பாத் டிபெண்டாக இருக்கணும். ஸோ தட் வி ரைட் த ஈக்குவேஷன் ஃபார் kinetic energy is equal to force into distance. We have one equation. So another equation, potential energy a negative sense and acting downward. That's negative. This is also fx into dx. இப்போ இந்த டெரைவ் பண்ணிக்கலையா, ப்ரீவியஸாக டெரைவ் பண்ணது இந்த விஷயம் தான். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இதில் நம்ம கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. ஃபார் அ கன்சர்வ்ட் ஃபோர்ஸ் del K plus del V, change in potential energy and change in kinetic energy is equal to 0. So that del common எடுத்தோம்னா சரி. இப்போ kinetic energy பொறுத்த initial position and final position இருக்கு. அதே மாதிரி potential energy பொறுத்த வரைக்கும் initial position and final position இருக்கும். ஸோ அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. Initial position of kinetic energy plus initial position of potential energy is equal to final position of kinetic energy plus final position of potential energy. இப்படி படிச்ச ஒரு விஷயத்தை கொண்டு வரலாமா? This is known as a conservation of mechanical energy. இது முக்கியமான ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க. What is the mgy? This gives mgy. mgy or mg vertical direction. This mgy is known as gravitational potential energy. Potential energy from forces varying along the y direction. This is known as a potential gravitational potential energy. The sum of these terms, sum of these terms
It's called the mechanical energy. So it is conserved. When it is conserved, this mechanical energy is conserved if it is a conservative force. Very much important point. மெக்கானிக்கல் எனர்ஜி எப்போ கன்சர்வ்டாக இருக்கணும்னா அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருந்தால் தான் அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியும் வந்து கன்சர்வ்டாக ஆகும். இப்போ சொல்லுங்க, இதை டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லை ரிப்பீட் பண்ணுவோம். நான் லைன்ல இல்லையா இந்த இடத்துல? Any doubt, ask me right now. Important. We know that it's a conservative force. ஒரு வால் இருக்கும். இது வந்து சின்ன கான்செப்ட் தான். நான் கான்செப்டை மட்டும் சொல்லிடுறேன். மற்றது வந்து நம்ம எம்சிக்கு கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். And we have a horizontal smooth surface. There is no friction acting on it. There is no friction acting on it. We connected it with a spring. அந்த ஸ்ப்ரிங் வந்து இதே பொசிஷன்ல தான் இருக்கு. So this is the position of the spring along the x-axis. புக்கில் எப்படி தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். This is the position of my spring x is equal to 0. Tension in the spring is 0 right now. ஏன்னா கான்ஸ்டன்ட் எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கல. So what is the force is equal to spring constant minus k into x. இந்த kங்கிறது என்ன சொல்லுவாங்க? Spring constant சொல்லுவாங்க. This is force acting on the spring. Formula for force acting on the spring F is equal to minus k. இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கம்ப்ரஸ் ஸ்ட்ரெச் பண்ணும்போது டென்ஷன் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த பிளாக்கை ரைட் சைடு புஷ் பண்ணி இழுக்கிறேன். We give the force to the system. So this block is moved into this position. எக்ஸ் எம்னு வச்சுக்கோமா, என்ன புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சரி, எக்ஸ் ஏன்னு நம்ம வச்சுக்கோம். இவங்க நீங்க இந்த பிளாக் இங்க புஷ் பண்ணி இழுக்கும் போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகணும்? இந்த டைரக்ஷன். ஏன் நீ பிளாக்கை எவ்வளவுதான் இழுத்தாலும் ஸ்ப்ரிங் என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த பிளாக்கை ஈக்குவலா பிடிச்சி புஷ் பண்ணும். நீங்க ஸ்ப்ரிங்கை ஃபீல் பண்ணாலே தெரியும். நீங்க கையில ஸ்ப்ரிங்கை வச்சு பிடிச்சி இழுத்தீங்கன்னா அது வந்து உங்களோட போக்குக்கு வராது. திருப்பி என்ன ஆகும், இந்த மீன் பொசிஷன் 0 பொசிஷனுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். ட்ரை டு ரீச் x is equal to 0 பொசிஷன். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் அப்பனா என்ன அர்த்தம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். So that this is the distance traveled. This is my total distance traveled. What is the work done by the spring? Force into the distance. என்ன பண்ணுவோம், நம்ம இன்டகிரேட் பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஆன்சர் வந்து என்ன இருக்கும், x square by 2 into k of x square by into 2. என்ன சரி சரி ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் வந்து இந்த நெகட்டிவ் சைடில் வருது. இப்போ நீங்க ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இது வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். நம்ம எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோம், ரைட் சைடு கொடுக்குறோம். ஓகேவா? வி ஆர் கிவிங் ஃபோர்ஸ் இன் டு த சிஸ்டம். அதாவது நம்ம இப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ரைட் சைடு இழுக்கிறேன். இப்போ ஸ்ப்ரிங் நான் கொடுக்குற ஃபோர்ஸும் இது திஸ் இஸ் மேன், நான் வந்து நான் கொடுக்குற ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே டைரக்ஷனாக இருக்குன்னா அதுக்கான ஒர்க் என்ன இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். முக்கியமான பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷனும் வெரி மச் இம்பார்ட்டன்ட் மார்க்கிங்.
when work is greater than 0. Greater than 0 means positive. Force and displacement at same direction. Very much important. When work is less than 0 or negative, force and displacement opposite to each in direction. டைரக்ஷன்ல வந்து ஆப்போசிட் ஈச் அதர் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ். நான் அதை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் ரைட் சைடு கொடுக்குறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைடில் இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற ஒர்க் வந்து என்னவா இருக்கும், இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சரியா? இங்க பாருங்க, நீங்க இப்போ அந்த ஆப்ஜெக்ட் இழுக்கும் போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பட் ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங்கோட ஒர்க் என்னவா இருக்கும், நமக்கு நெகட்டிவா இருக்கும். வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இஃப் த பிளாக் இஸ் கம்ப்ரஸ்டு, இப்போ நீங்க கம்ப்ரஸ் பண்ணி ஸ்ப்ரிங்கை வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்துறீங்க. இப்போ நீங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல பண்றாலும், அதாவது இந்த இந்த பிளாக்கை நம்ம வந்து லெஃப்ட் சைட் புஷ் பண்ணி இழுக்கணும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கும், நம்ம கொடுக்குற ஒர்க் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இந்த பிளாக்கை நீங்கள் இழுக்கும் போது spring is trying to reach this position, mean position. So springோட ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடு. ஸோ இந்த கேஸுக்கு சிமிலராக இதே தான் வரும். ஸோ ஒர்க் டன்ஸி கூட இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் பண்ணி நீங்கள் இது சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஒர்க் டன் கிடைச்சிரும். நோ ப்ராப்ளம். இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே 2 எனர்ஜி இருக்கும். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். என்ன எனர்ஜினா, நீங்கள் ரைட் சைடு வந்து இந்த பிளாக் இழுத்துட்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி லாக் பண்ணி வைக்கிறீங்கன்னா, இங்கே வந்து என்ன எனர்ஜி ஆக்ட் ஆகும்னா ஸ்டோர்டு எனர்ஜி, தட் இஸ் அ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆக்ட் ஆகும். ஏன் பிளாக்கை கொண்டு வந்து ஸ்டேஷனரி இங்கே நிறுத்துறீங்க. சரியா? எரேஸ் பண்ணிட்டு மறுவாட்டி போடுங்க. இப்போ நான் பிளாக்கை வந்து இந்த பொசிஷனில் வச்சிருக்கேன். வெரி மச் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பிளாக் வந்து இந்த பொசிஷன் இருக்கு, ஸ்ப்ரிங் வந்து ஸ்ட்ரெச்சடா இருக்கு. இந்த பொசிஷன் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து டென்ஷன் இருக்கும். சரியா? the tension is stored in the form of the potential energy. எனர்ஜி இங்க ஸ்டோர் ஆயிருக்கும் ஸ்ப்ரிங்ல. we know that energy stored in the spring. எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹோல்டு பண்றோம். ஸோ இங்க வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் இருக்கும். திஸ் பொசிஷன் வந்து அது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இன்னும் நீ எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, ஸ்ப்ரிங் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க கொண்டு வரீங்க, அப்ப என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைஸ் ஆகும். கம்ப்ரஷனுக்கு அப்படிதான். நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கும், ஹோல்டு பண்ணணும். இந்த ஹோல்டு பண்ணி வச்சீங்கன்னா ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆயிருக்கும். So you know the stored energy stored in this spring. The stored energy is known as the potential energy. Sorry, spring compression இங்க வருமா? சாரி, முன்னாடி நகர்த்தி வைக்கிறீங்க. ஸோ எகெயின் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் சிஸ்டத்தில் வந்து 2 எனர்ஜி ஒர்க் ஆகும். ஒன்று வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒன்று கைனடிக் எனர்ஜி. ஸோ வேர் த கைனடிக் எனர்ஜி, வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வேர் த கைனடிக் எனர்ஜி, இதை நம்ம எரேஸ் பண்ணிடுவோம். அந்த ரைட் சைடு இருக்கு, வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். வேர் இஸ் த கைனடிக் எனர்ஜி? Where is the category? That's the point. This is my mean position. இப்போ நான் என்ன பண்றேன்னா திருப்பி ரீட்ரா பண்றேன். இங்க வந்து ஸ்ப்ரிங் வந்து அட்டாச் ஆயிருக்கு. we know that ஸ்ப்ரிங் நீங்க கொடுக்குறீங்க, இங்க இருக்க ஸ்ப்ரிங்க ஹோல்டு பண்ண ஸ்ப்ரிங் ரிலீஸ் பண்றீங்க. இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா திருப்பி நான் ட்ரைங் டு ரீச் த மீன் பொசிஷன் ஹியர். பிளாக் நேரா வந்து நிற்காது, இந்த இடத்துக்கு வரும், அப்புறம் இந்த இடத்துக்கு வரும். நீங்க ப்ராக்டிக்கலா பார்த்து இந்த ஆசிலேட் ஆகும், ஆசிலேட் ஆகிட்டு இப்போ சென்டர் பொசிஷன் வந்து நிற்கும். ஸோ
இந்த நீங்க ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீங்க என்ன வந்துரும்? இந்த பிளாக் மூவ் ஆக ஆரம்பிக்கும். லெஃப்ட் சைடுல பிளாக் மூவ் ஆகுதுன்னா, ஒரு பிளாக்குக்கு மாஸ் இருக்குன்னா, அங்க என்ன இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும். When the block is moved, there is a kinetic energy. இப்போ இங்க ஸ்ப்ரிங் வந்து நமக்கு ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கும். இந்த பிளாக் மூவ் ஆக இங்க டென்ஷன் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். You know that. டென்ஷன் வந்து டிக்ரீசிங். இப்போ இந்த பிளாக் மூவ் ஆக டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஆல்சோ டிக்ரீசிங். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆக கைனடிக் எனர்ஜி ரைஸ் ஆகும். டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி is equal to kinetic energy plus potential energy. இது எவ்வளவு ரைஸ் ஆகுதோ அது தகுந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பிளாக் அப்படியே மூவ் ஆகிட்டு இப்போ வந்து சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கு. இப்போ சென்ட்ரல் பொசிஷன்னா மீன் பொசிஷன். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங்ல டென்ஷனே இருக்காது. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிடும். பட் இந்த பிளாக் வந்து ரிலீஸ் ஆகி மேக்ஸிமம் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல மேக்ஸிமம் வெலாசிட்டியில் இருக்கும். பிகாஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 0. ஸோ இந்த பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். ஓகேவா? எகைன் இந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் பண்ணோம்னா அப்படியே வராது. ஏன்னா இந்த கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருக்கு. எகைன் ஸ்ப்ரிங்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணும். ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பொசிஷன் வந்து நிற்கும். இந்த இடத்துல ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணி விட்டுரும். இப்போ இங்கே வந்து டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம். மேக்ஸிமம் பொசிஷனில் தேர் இஸ் நோ வெலாசிட்டி. ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் 0. Due to this potential energy, ஸ்ப்ரிங் என்ன பண்ணும்? இப்போ ஃப்ரீயாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். நகர ஆரம்பிக்கும். நகர்ந்துக்கிட்டே வரும். இந்த இடத்துல வந்து நிற்கும். இப்படியே மாறி மாறி நிற்கும். இந்த சென்ட்ரல் பாயிண்ட் மீன் பொசிஷன் வந்து கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் இந்த வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இதெல்லாம் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் சிஸ்டத்தில் சொல்லியிருப்பாங்க. டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூ வாண்ட் டு ஃபைண்ட் த எனர்ஜி அட் எனி மீன் பொசிஷன். இந்த இடத்துல நீங்கள் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். என்னது? கே எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இந்த பொசிஷன் நீங்கள் எனர்ஜி கிடைக்கணும். ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஸ்ப்ரிங் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. திஸ் இஸ் அவர் ஸ்டோர்டு மேக்ஸிமம் ஸ்டோர்டு எனர்ஜி அட் எனி மீன் பொசிஷன். பிளாக் நீங்கள் மூவ் பண்ணிடுறீங்க, இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த டோட்டல் எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜினா இங்கே கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெச்சிங் குறைய ஆரம்பிச்சிடும். இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஸ்ப்ரிங் எனர்ஜி ஸ்டோர்டு எனர்ஜி. இது குறைஞ்சிக்கிட்டே ஒரு லெஃப்ட் சைட் ட்ராவல் ஆகும்போது ரெண்டு பேலன்ஸ் ஆகும். இப்படிதான் புக்கில் கொடுப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஏன் இதை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க? எனி force any work done travel along the cyclic bar, so net work done is equal to 0. நீ பாருங்க, இது வந்து நீங்க எங்க ஆரம்பிச்ச இடத்தோ அந்த இடத்துக்கு வந்து முடியும். நீங்க வந்து இழுக்கிறீங்கன்னா திருப்பி நான் இங்க வந்து நிற்கும். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு திருப்பி வந்து முடிச்சுன்னா அது நெட் ஒர்க் டன் 0 இருக்கும். திட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இல்லை டவுட்